ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுல நாளைக்கு 10th பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது மார்ச் 11. ஸோ, என்னோட பொண்ணு 10th எக்ஸாம் எழுத போறாங்க. அவங்களுக்காகவும் என் வீட்ல என் ஹஸ்பண்டோட அண்ணா பொண்ணு அண்ட் அக்கா பொண்ணு இவங்களும் 10th எக்ஸாம் எழுதுறாங்க. இவங்க எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறதுக்காக திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபேமஸான பாப்பாத்தி அம்மன் டெம்பிளுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ, என்னோட பொண்ணோட ஆல் டிக்கெட் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் பசங்கக்கிட்ட என்னதான் பென் இருந்தாலும் நாம் அவங்களுக்காக ப்ரே பண்ணிவிட்டு ஒரு பெண்ணு கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் அதிகமாகும்னு பிளான் பண்ணி கடையில் போயிட்டு பார்க்கர் பென் 3 பேருக்கும் வாங்கிக்கிட்டு நேராக கோயிலுக்கு கிளம்பி போயிட்டேன். அங்கே போயிட்டு கோவிலில் வச்சு பெண்ணும் ஆல் டிக்கெட்டும் வச்சு ப்ரே பண்ணிட்டேன். ஸோ அங்கே ப்ரே பண்ணி முடிச்சுட்டு நேராக போயிட்டு என் நாத்தனார் பொண்ணுக்கிட்ட ஒரு பென் கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டேன். அப்படியே அங்கேருந்து கிளம்பி போய் ஹஸ்பண்டோட அண்ணா பொண்ணுக்கிட்டேயும் ஒரு பென்னு கொடுத்துட்டு அவங்களுக்கும் ஆல் த பெஸ்ட் சொல்லிவிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி என்னோட வீட்டுக்கு வந்துட்டு என்னோட பொண்ணு கையிலையும் இந்தம்மா உனக்கான பென்னுன்னு கொடுத்துட்டு ஆல் டிக்கெட்டும் கொடுத்து ஆல் த பெஸ்ட்டும் சொல்லிட்டேன். ஸோ 10th எக்ஸாம் எழுதுகிற எல்லா பசங்களுக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. என் சைடில் இருந்து 10th எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். கைஸ், நீங்களும் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் சொல்லிடுங்க. அண்ட் தென் முக்கியமான ஒரு விஷயம், என்னோட பொண்ணுக்கு மார்ச் 11 அன்னைக்கு தான் பர்த்டே. ஸோ அவங்க 10th எக்ஸாமும் அன்னைக்கு எழுத போகிறாங்க, அவங்களோட பர்த்டேவும் அன்னைக்கு. ஸோ எல்லாரும் அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்காகவும் ஆல் த பெஸ்ட் சொல்லிடுங்க. அவங்களோட பர்த்டேக்கும் விஷஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எந்த ஃபியரும் இல்லாமல் நல்லா படித்து தெளிவாக எக்ஸாம் எழுதுங்க. ஆல் த வெரி பெஸ்ட்.